வெல்கம் டு இதயம் சேனல். இன்னைக்கு சளிக்கான மருந்தை பார்ப்போம். வெத்தலை 2 எடுத்துக்கணும், துளசி ஒரு 10 இலை எடுத்துக்கணும், கற்பூரவள்ளி ஒரு 10 இலை, மிளகு தூள் 7, மிளகு இருந்தால் கூட இடித்து போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி துண்டு சின்னதாக நசுக்கிடணும். இது எல்லாத்தையும் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஆனால் துளசி, வெத்தலை, கற்பூரவள்ளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணுங்க. அதில் சின்ன பூச்சி இருக்கும் பின்பக்கம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. இப்போ கொதிக்க வைக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆறு வரும் கொதிக்கணும். கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அதோட சாறு கீழே இறங்கும், தண்ணியில் இறங்கும். இதில் நம்ம மிளகு, வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, இஞ்சி கொஞ்சம் இடித்து போடணும். போட்டோன்னா அந்த காரத்துக்கு நல்ல சளி வந்து நல்லா கேட்கும். நல்லா கொதிச்சிடுச்சு, 1 டம்ளர் ஆயிடுச்சு. அந்த கலர் வெத்தலை, துளசி அந்த கலர் எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. தண்ணியும் சுண்டிடுச்சு. அந்த வெத்தலை எல்லா கலரும் மாறி இருக்கு பாருங்க. வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி எல்லா கலரும் மாறிடுச்சு. மாறிட்டு இப்போ தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். சளிக்குள்ள கஷாயங்க. இதை வந்து பெரியவங்க 1 டம்ளர் சாப்பிட்லாம், சின்னவங்க அரை டம்ளர் சாப்பிட்லாம். காரம்லாம் அவ்வளோ இருக்காது, நல்லா கேட்குது, சளியும் நமக்கு போயிடுது. அதனால் வந்து நீங்கள் இதை செஞ்சு வாரத்தில் 1 நாள் செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லது தான். பனி காலத்துக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.